ஷேய் உச்ச நீதி அரசர் கணக்கு போட்டாரா. வானரப்படைக்கு அள்ளி கொண்டு வர்ற கணக்கு வானரப்படை இராணுவ வீரர் கொடுக்காரு ஐயா. நீதி அரசராச்சு, நீதிமான் ஆச்சு, நீதிபதி ஜட்ஜி ஐயா கணக்கு எழுதிட்டார். ஜட்ஜியாக உட்காந்துருக்காரா, கணக்கு எழுதாரு தெரியுதா. ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி எல்லா ஜட்ஜிக்கும் கொடுத்தாகணும். டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி உடாலப்பட்ட மாதிரி ஜட்ஜி கோட்டாருக்கு ஆணுக்கு பெண்ணுக்கும் கொடுத்தாகணும். கணக்கு அந்தந்த தலைமை நீதிமன்றத்தில் கோர்ட்டில் தலைமை நீதிபதியை கையில் கொடுத்தாகணும். கொடுக்கலன்னா அதிகாரி பூரா கொண்ட நரம்பு பின்னாடி வெட்டி விட்டுருவான். வானரப்படை அந்தந்த ஸ்டேட்டு அந்தந்த மாநிலத்தில் இருப்பான். ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறவன் கைலாசத்தில் கணக்கு போட்டார். எல்லாம் தப்பு செஞ்சுட்டு 20 வருஷம் 30 வருஷம் ஆடிட்டு போவான். இவர் உட்காந்து பார்த்துக்கிட்டு பாருங்க. ஆண்டா முட்டா குதிமணிகளா போட்டாரா கணக்கு. கோர்ட்டில் ஜட்ஜி கோட்டார் ஆணு பெண்ணு கையில் கொடுத்துரு. தலைமைக்குள்ள நீதிபதியை பூரா கையில் கொடுத்துரு. சரியா இந்த மாதிரி கணக்கு போட்டார். வானரப்படை உள்ளே வந்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக இப்படி தான் தூக்குவோங்கிற கணக்கு போடுறாரு ஐயா கைலாசத்தில். அதனால் 13 கோட்டீஸ்வர் ஜோதிலிங்கம் 12 ஜோதிலிங்கம் கணக்கு எடுத்துட்டார். அமர்நாத் ராமேஸ்வரம் அமர்நாத் எல்லா இந்த முட்டாக்குயுமே அரசியல் நடத்தின பூரா அவனே உத்தரவு கொடுத்துட்டான். ஐயா போட்டார் 12 13 கணக்கு எடுத்துட்டார். ஆனால் ஒட்டை வலிச்சு அள்ளுவார் அப்படிங்கிற அவனே சொல்லுதான். சரிதா ஒரு உச்சரிப்பு அது கூட ஈஸ்வரன் மேலே நின்று அந்த கணக்கு 2 வார்த்தை கொடுக்கு. அப்போ அதுகளுக்கு எவ்வளோ வெறி இருக்கும். இந்த மனித பூரா இந்த ஆடு மாடு கோழிப்பாடு நீ பூரா அறுத்துமா. அந்த மாதிரி சிட்டி கிராமத்தில் உள்ள வரையில் அப்படியே கம்பியை பழுக்க வச்சு வார்டில் ஒரு 5 வீடு இல்லை 10 வீடு கறி, ஆட்டுக்கறி, கோழிக்கறி, பன்னிக்கறி, மாட்டுக்கறி அறுத்துட்டிங்கன்னா அவனுக்கு குண்டியில் அப்படி சொறி வச்சு அடுத்தாப்புல இந்த வார்டில் இருக்கிறவன் உயிர் பலியை தொடர்றதுக்கு போக மாட்டான், உயிர் பலியை வாங்கவும் போக மாட்டான். அந்த மாதிரி ஆனால் ஆடு மாடுகளை அறுக்காம பார்த்தா அவனெல்லாம் நடு ரோட்டில் வித்தோட்டமாக கம்பியை உள்ளே சொறிடுவாங்க. 10 நிமிடம் வச்சுருவாங்க, உள்ளே வெந்து போவோம். அந்த மாதிரி ராணா வழி எடுத்து போடுவார். ஒட்டாரா கணக்கு 3/4 சச்சம் வாய் அப்படி கேட்காங்கண்டா. ஆடு மாடு கோழிப்பற மீன் திங்கிதுக்கு அதை வாயில் வச்சு போடுவார். கம்பியை பழுக்க வச்சு இழுப்பார். வானரப்படை உள்ளே வந்தாச்சுன்னா என்னென்ன கணக்கில் போடுதாரோ டக்குன்னு 2 நிமிஷத்தில் சிட்டி கிராமத்தில் அடைச்சி விட்டுட்டு தேய்க்க வேண்டிய இடத்துல தேய்ச்சிட்டு போயிடுவான். ஒழுங்கா போ மாநில பேரை போட்டாரா கணக்கு. உச்சி குடும்பி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலம் எல்லாம் பிடிச்சி வச்சுருக்காரு. உச்ச நீதிமன்றம் டெல்லியில் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்தில் நாடு அப்படியே அள்ளிகிட்டே வருவான். அரசியல்வாதி குடும்பியை பூரா இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் பூரா எல்லா தமிழ்நாடு ஆந்திராக்காரன் எல்லா எம்பியும் அங்கே காலை 2 பிளந்துருக்கான். தமிழ்நாட்டில் எல்லாம் பிளந்து அங்கே உட்காந்துருக்கான். எப்படி இந்த 2 கட்சிக்காரன் இப்போ ஒருத்தன் ஆட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ ஆட்டு தான் உள்ள ஒரு தரப்பு கட்சிக்காரன் தான் எம்பி அங்கே கிடக்கான். எங்கே சென்னை மெட்ராஸிலேருந்து டெல்லியில் கிடக்கான். காலை 2 பிளந்து இங்கே கம்பியை பழுக்க வச்சு சொறி எடுத்து போடாரு. 3/4 சத்தியம் போட்டாச்சுடா கணக்கு.